பல்லவா, நான் வேலைக்கு போகலடா, உன் கூடயே இருக்கேன். ஹாஸ்பிட்டல் போகலாம். அண்ணா எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா, நீ போய் வேலைக்கு பாரு. டேய், உனக்கு உடம்பு சரியில்லையாடா? எப்படி உன்னை நான் விட்டுட்டு போவேன்? அண்ணா நான் தான் இருக்கேன்ல, நீங்கள் போங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். தூங்கி எந்திரிக்கிட்டோம். ஃபீவர் குறையுதான்னு பார்க்கலாம், இல்லைன்னா மாத்திரை கொடுக்கலாம். இல்லைப்பா, நானே இருக்கேனே. பாவம், உனக்கு எதுக்கு சிரமம்? இதில் என்னென்ன சிரமம்? பல்லவ என்ன கை குழந்தையா? அவன் பாட்டுக்கு அவன் தூங்க போகிறான், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போகிறேன். நான் பார்த்துக்கிறேண்ணே. அண்ணா ஆமாண்ணா, அதான் அண்ணி இருக்காங்கல்ல, நீ வேலைக்கு போனா. அப்படியாடா? சரி. ம் சரிப்பா, சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்ருங்கண்ணே. சரிண்ணே. ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணுங்கண்ணே. ம் ஓகே. சரிப்பா. பல்லவா, அண்ணே 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தொட்டு பார்த்தா மட்டும் காய்ச்சல் குறைஞ்சிருமாண்ணே. நீ போன போய் உன் வேலையை பாருண்ணே. பல்லவா, ம் தூங்கி எந்திரிச்சு நல்லா சாப்பிடுண்ணே. ஆ? உனக்கு பிடிச்சதான் செஞ்சு வச்சிருக்கேன். ஆ நீ சாப்பிட்டனாலே பாதி பிரச்சனை சரியாயிடும்டா. ஓகேண்ணா. நான் வரேன், பார்த்துக்கோ. ஆ தண்ணி நிறைய குடிக்கணும்ண்ணே. அண்ணா சரிண்ணா. சரி. பார்த்துக்கோப்பா, ஆ நான் வரேன். வரேன்டா. சரிண்ணே. பல்லவா, போயிட்டு வரேன்டா. ஆ அண்ணே நான் உள்ளே போய் படுக்கிறேண்ணே, இங்கே ரொம்ப வெளிச்சமாக இருக்கா, தூக்கமே வர மாட்டேங்குது. சரிடா, நீ கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி. ம் காய்ச்சல் குறையிலன்னா மாத்திரை போட்டுக்கலாம். இப்போ டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா? ஏய் இல்லை நீ அதெல்லாம் குடிச்சா தூக்கம் வராது. ஏங்க அவனை பேசாம ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோமா? ஐய, அவனை கொஞ்சம் விடுங்களேன். முதல்ல அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். சின்ன காய்ச்சல் தானே, உடம்புல அதுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி இருக்கும். உடனே டாக்டர் மாத்திரம்லாம் போகணும்லாம் இல்லை. நீ உள்ள போய் படுறா. ஓ போய் ரெஸ்ட் எடு. பாய். தனியா இருக்கா? இன்னைக்கு வேலைக்கு போகாம லீவை போட்டு ஏதாவது கான்வர்சேஷன் ட்ரை பண்ணலாமா? நீங்க வேலைக்கு கிளம்பணும்ல, ஆ? கிளம்புங்க. இல்லைங்க, நான் இன்னைக்கு போல. ஏன் கிளம்பிட்டு தானே இருந்தீங்க? அது இல்லைங்க, தம்பிக்கு வேற உடம்பு சரியில்லை. நான் எப்படிங்க வேலைக்கு போறது? நான் வேலைக்கு போலங்க இன்னைக்கு. ஐயோ ரொம்ப தான், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க வேலைக்கு கிளம்பி போங்க. எப்படி சமாளிக்கிறது? ஏங்க அவனுக்கு மட்டுமா காய்ச்சல்? எனக்கும் தாங்க உடம்பு ஃபுல்லா அடிபட்டிருக்கு. உடம்புலாம் என்ன வலி வலிக்குது தெரியுமா? நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்க தான் நான் சொல்லல. சட்டையை கழட்டினு வைங்களேன், அப்படியே அங்கங்கெல்லாம் உடம்புல ரத்தம் கட்டியிருக்கு. அவ்வளோ அடி வாங்கியிருக்கேங்க. வண்டியெல்லாம் ஓட்ட முடியுமான்னு எனக்கு தெரியலங்க. அதான் டாக்டர் கிட்ட போலாம் நான் நேத்தே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. பரவாயில்லங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்.